மாடமும் மாளிகையும் ஆதிகுடில் என்ற காணொளியின் தொடர்ச்சி. வேளாண்மையை வாழ்வாதாரமாக கொண்டவர்கள் வீடுகளில் குதிர் தானியம் சேமிக்க, கொட்டில் கலப்பைகளை பாதுகாக்க, படப்பை வீட்டு தோட்டம், முன்றில் இது வீட்டின் ஒரு முன்பகுதி குதிர்களை கட்டுவதற்காக முன்றில்கள் அமைக்கப்பட்டது. தூண்கள் வீட்டு கூரைகளை தாங்கும் தாங்கிகள். பந்தல் வெயில் வீட்டினுள் நேரடியாக பாயாதிருக்க முன்றிலில் பந்தல் போடப்பட்டிருந்தது. மாளிகைகளில் காற்று வந்து செல்ல கட்டப்படும் சாளரம் வாயிலுக்கு நேராக கட்டப்பட்டால் அதை நேர்வாய் கட்டளை என்றும் புழை என்றும் அழைப்பர். குளிர் அதிகம் உள்ள இடங்களில் கட்டப்படும் சாளரம் குறுங்கண் சாளரங்கள் ஆகும். அதிக காற்று புகாத அமைப்பு இவை. எழுநிலை மாடத்தின் திறந்த நிலை வேயா மாடம். அதாவது இன்னைக்கு மொட்டை மாடி நம்ம சொல்கிறோம், அது வேயா மாடம் நிலா முற்றம் என்பர். வேயப்பட்டும் வேயப்படாமலும் அமையும் வளமான நல்லில்லம் மாளிகை எனப்படும். வேயப்படாத ஒட்டு கட்டிடம் மாடம் ஆகும். வாயிலில் விளக்கிற்காக அமைக்கப்பட்ட புரைகளை மாடப்புரை என்பர். மாட அமைப்பில் படகுகளும் மிதக்கும் தெப்பங்களும் கட்டப்பட்டன. அவை நீரணி மாடம் மாடப்புனை என்றும் பெயர். அரசர்கள் வாழும் அரண்மனைகளும் செல்வந்தரின் வளமனைகளும் பல அறைகளை உள்ளடக்கியது. அட்டில், கொட்டாரம், கூடாகாரம், பள்ளி அம்பலம், கூத்தப்பள்ளி மற்றும் அந்தப்புரம்